தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு பகல் கனவு. பிரதேச சபைக்கு மாற்றீடு பிரஜா சக்தி கலாநிதி விக்னேஸ்வரன். ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் இந்த நாட்டில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. அந்தந்த கால சூழல்கள் தான் இளைஞர்களிடம் அது திணிக்கப்பட்டது. டக்ளஸ் தேவானந்தா. புத்தளம் நகர் பகுதிகளில் பிரபாகரன் புகைப்படம் தாங்கிய சுவரொட்டிகள் தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ஜேபிபி அம்பலப்படுத்திய நாமல். கையெட்டி பவானி வீதி விடுவிப்பு தொடர்பான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சமர்கல நாயகன் பிரிகேடியர் பால்ராஜிற்கு சபையில் அஞ்சலி செலுத்தினார் ரவிகரன் எம்பி. தமிழர் பகுதிகளில் தொடரும் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட திட்டம். பிரதமர் ஹரணி அமரசூரியோ லண்டனில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கையர்களுடன் சந்திப்பு. தமிழ் மக்களாயினும் சரி, சிங்கள மக்களாயினும் சரி, ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்துதான் தமக்கான அபிலாஷைகளை வென்றெடுக்கும் நோக்குடன் இந்த நாட்டில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கவில்லை. மாறாக அந்த கால சூழல்களில் அந்தந்த மக்களிடம் அது நிர்பந்திக்கப்பட்டதனால்தான் ஆயுத போராட்டம் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்பட்டது என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கொழும்பில் நடந்து முடிந்த தேசிய வீரர்கள் தின விழாவில் அனுர ஜனாதிபதி நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ மீண்டும் இந்த நாட்டில் யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்கு தான் இடமளிக்க மாட்டேன் என்று ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தார். இது தொடர்பில் அவர் கருத்து கூறுகையில், சமீபத்தில் நடந்து முடிந்த தேசிய வீரர்கள் தின விழாவில் ஜனாதிபதி அனுரா அவர்கள் ஒரு கருத்தொண்டை பதிந்து இருக்கின்றார்கள். அதாவது நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ மீண்டும் யுத்தம் நடைபெறுவதற்கு தான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி. அப்போ நான் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் ஒருவன் என்ற வகையில் எங்களுக்கு முதல் அனுர ஜனாதிபதி சார்ந்த அந்த இயக்கம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்தினாங்கள். அப்போ அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுத்துத்தான் அந்த போராட்ட முன்னெடுக்கப்பட்டதுண்டு அல்ல. அந்த சூழல் அது நிர்பந்திக்கப்பட்டதால் தான் அந்த ஆயுத போராட்டம் அவர்களுடைய பக்கமாக இருக்கலாம், எங்களுடைய பக்கமாக இருக்கலாம், முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களை பொறுத்த வகையில் தாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றதுக்காக இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ, இலங்கையர்களாக இருக்க வேண்டும் என்றதுக்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அவர்கள் தமிழர்களாகவும் அதே நேரத்தில் இலங்கையர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்டகால அபிலாசையாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட வன்முறைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இனிமேல் தமிழ் மக்களுடைய தரப்பில் அவர்கள் அதை பற்றி சிந்திப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்னுடைய அனுபவத்தில் இருந்து கொண்டு. அதே நேரத்தில் அனுர ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் அல்லது அவர் இந்த இனிமேல் அவ்வாறான யுத்தம் ஒன்றை நடைபெறுவதற்கு விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நல்ல விடயம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய வகையில் விரைவாக தமிழ் மக்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் நீண்ட காலமாக முன்சொல்லி வருகின்ற இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான முதல் கட்டமாக ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் 3/2 கொண்டிருக்கின்ற அந்த கட்சியினர் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு ஒரு விரைவான தேர்தலை நடத்தி எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை
தீர்ப்பதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. புத்தளம் நகரின் பல்வேறு இடங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் உருவத்தை ஒத்த உருவம் கொண்ட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டதன் 17வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்றிருந்தன. அதன் சூடு தணியும் முன்னரே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உருவப்படம் கொண்ட சுவரொட்டிகள் புத்தளம் நகரின் பல முக்கிய இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. நேற்று புத்தளம் பேருந்து நிலையம் உட்பட பல இடங்களில் ஒரு குழுவினர் இந்த சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்கள் உடனடியாக புத்தளம் தலைமையக போலீசாரிடம் இச்சம்பவம் குறித்து புகார் கொடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நகரம் முழுவதும் பரவலாக ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை அகற்ற போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை அடையாளம் காண போலீசார் தற்போது விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். பாதுகாப்பு வட்டாரங்களின்படி அந்த குழுவை பிடிக்க நகரில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் பரிசீலித்து வருகின்றனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்களின் பெற்றோர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் தீவிர உறுப்பினர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் தீவிரமாக அரசியலாக்கி வருவதாகவும் இது ஒட்டுமொத்த சம்பவத்தின் கடைசி நூல் மக்கள் விடுதலை முன்னணி வசமே உள்ளது என்பது தற்போது தெளிவாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டார். இவரங்கு மேலும் தெரிவிக்கையில், பிள்ளையானை பார்ப்பதற்கு நான் சிறைச்சாலையின் சுவரை தாண்டி குதிக்கவில்லை. சட்டப்பூர்வமாக ஆவணங்களில் கையெழுத்திட்டுத்தான் பார்க்க சென்றேன். அந்த நேரத்தில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரும் அருகில் இருந்தார். அது ஊடகங்களிலும் ஒளிபரப்பப்பட்டது. நிலைமை இப்படி இருக்கையில் பொதுமக்களின் பணத்தை செலவழித்து பிரான்சுக்கு சென்று நாமல் பிள்ளையானை பார்க்க சென்றாரா என்ற வாக்குமூலம் எழுதுவது பொதுப்பணத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயல். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பிள்ளையான் அரசியல் கைதியாக வைக்கப்பட்டிருந்த போது நாட்டின் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர பிள்ளையான் செய்த அர்ப்பணிப்புக்காக முன்னின்று பேசுவதற்கு நாம் இருமுறை யோசிக்கப் போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் கோப்புகளை மூடி மறைத்து அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கி அதை அதிகாரியை அனுப்பி வாக்குமூலம் எழுதி வாங்குகின்றனர். நல்லாட்சி காலத்தில் பிள்ளையான் அரசியல் கைதியாக வைக்கப்பட்டிருந்த போது நாட்டின் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர பிள்ளையான் செய்த அர்ப்பணிப்புக்காக முன்னின்று பேசுவதற்கு நாம் இருமுறை யோசிக்கப் போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் கோப்புகளை மூடி மறைத்த அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்கி அதை அதிகாரியை அனுப்பி வாக்குமூலம் எழுதி வாங்குகின்றார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தங்களிடம் இருப்பதாக கூறிய சாட்சிகளை அவர்கள் ஏன் இன்னும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை? மிரட்டி வலுக்கட்டாயமாக வாக்குமூலங்களை எழுதி வாங்கி மனித உயிர்கள் இழந்திருக்கும் நிலையிலும் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியிடம் வாக்குமூலம் பெற முயற்சிக்கின்றார்கள். இதிலிருந்து இந்த நாட்டின் சட்டம் யாருடைய தேவைக்காகவும் யாருடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்காகவும் செயல்படுகிறது என்பது தெளிவாக புரிகிறது என்றார். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. குறித்த கட்டளை இன்றைய தினம் வழங்கப்படும் என கடந்த 11ஆம் தேதி மன்ற திகதியிட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கட்டளை ஜூன் மாதம் 25ஆம் தேதி வழங்கப்படும் என்று மன்ற திகதியிட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் என்றும் வேலியை அகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் என தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். இதனையடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் விகாராதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என்று அச்சுறுத்தும் தொனியில் தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து தவிசாளர் அதற்கு மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதியாக இருந்தார். அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு வழங்க வேண்டும் என்று பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதியும் சமர்க்கல நாயகனுமான பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பாராளுமன்றில் இன்று வியாழக்கிழமை உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் பிரிகேடியர் பால்ராஜுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. எமது ஈழ விடுதலை போராட்டத்தில் சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் எமை விட்டு பிரிந்து 18 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கந்தையா பாலசேகரம் என்ற இயற்பெயருடைய சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர். உலக போரியல் வல்லுநர்களே கண்டு வியந்த சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலே சிரம்தாத்தி எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது ஒரு காடழிப்பு விடயம். வவுனியா பல்கலைக்கழகம் முன்பாக பாரிய காடழிப்பு நடைபெறுகின்றது. அங்கு வெட்டப்படும் மரங்கள் உடனேயே அப்புறப்படுத்தப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். காடழிக்கப்படும் இடத்திற்கு சுமார் 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் வன இலாகா அலுவலகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வனவள திணைக்களத்தின் உதவியுடனேயே இது நடைபெறுகின்றதோ என அங்குள்ள மக்கள் அனைவரும் சந்தேகிக்கின்றார்கள். தற்போது 40 ஏக்கருக்கு மேல் காடு அழிக்கப்பட்டு வேலி அமைப்பதற்குரிய அந்த இடத்துக்கு வேலி அமைப்பதற்குரிய கான்கிரீட் தூண்களும் போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த இடங்களுக்கான ஆதாரம், இப்படி அழிக்கப்பட்டதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. இது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த உயரிய சபையிலே நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சால் சமர்ப்பிக்கப்பட்ட இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள 3 முக்கிய ஒழுங்கு விதிகள் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள 9 பிரேரணைகள் மீதான விவாதத்தில் வன்னிமண்ணைச் சேர்ந்த மக்களின் சார்பாளனாக நின்று சில முக்கிய யதார்த்தங்களை அரசின் மேலான கவனத்துக்கு கொண்டுவர கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி இட்ட 2482 சாய்கோடு 12ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் உள்நாட்டு சந்தையில் ஏற்பட்டுள்ள சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக பொன்னி சம்பா, பால் பொன்னி உள்ளிட்ட GR11 அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாட்டு உரிமை தேவை நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஓர் இறக்குமதியாளர் அதிகபட்சமாக 1040 மெட்ரிக் டன் அரிசியை மே 31ஆம் தேதிக்குள் சுங்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென்ற நிபந்தனையோடு இந்த தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரச தரப்பு தகவல்களின்படி நெல் களஞ்சியப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகளில் 1,85,000 மெட்ரிக் டன் நெல் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 3 பருவ காலங்களாக தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இன்னும் முறையாக சந்தைப்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கின்றது. இவற்றுள் எத்தனை மெட்ரிக் டன் சம்பா, கீரி சம்பா நெல் தேங்கி கிடக்கின்றது என்பதை கௌரவ அமைச்சர் இப்பேரவைக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஓர் புறம் 1,00,000க்கும் அதிகமான மெட்ரிக் டன் நெல் அரச களஞ்சியங்களில் வீணாகி கொண்டு இருக்கின்றது. மறுபுறம் நுகர்வோருக்கு சம்பா அரிசி இல்லை என்ற காரணத்தை காட்டி வெளிநாட்டிலிருந்து பொன்னி சம்பா, பால் பொன்னி சம்பா அரிசிகளை இறக்குமதி செய்ய அவசர தளர்வுகளை இந்த அரசு ஏற்படுத்துகின்றது. இது என்ன வகையான பொருளாதார கொள்கை என்று நமக்கு புரியவில்லை. தொடர்ந்து 3 பருவகால நெல் கையிருப்பில் உள்ளபோது அவற்றை ஏன் இன்னும் காத்திரமான முறையில் அரிசியாக மாற்றி சந்தைக்கு விநியோகிக்க முடியவில்லை? வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதற்கமைவாக தமது செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்பொழுது தமது நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு நிறைவடைந்து மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் திட்டங்களை பார்வையிட்டதாக குறிப்பிட்ட பிரதிநிதிகள் தாளையடியிலிருந்து முன்னெடுக்கப்படும் யாழ்ப்பாண குடாநாட்டுக்கான குடிநீர் விநியோக திட்டம்
தொடர்பில் விசேடமாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த திட்டத்தின் வாயிலாக வீடுகளுக்கான குடிநீர் இணைப்புகளை வழங்கும் செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இணைப்பு கட்டணங்கள் குறித்ததான தமது ஆலோசனைகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். வடமாகாணத்தில் உள்ளூர் மட்டத்தில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையிடம் காணப்படும் துறைசார் நிபுணத்துவம், செயற்திட்டங்களை முன்னெடுப்பதில் உள்ள அதீத ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகள் இதன்பொழுது வெகுவாக பாராட்டினார்கள். குறிப்பாக மக்களின் உணர்வுகளை அறிந்து அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஆளுநரின் தலைமைத்துவத்துக்கும் அவர்கள் தமது விசேட பாராட்டுகளை தெரிவித்தனர். தற்போது முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளமை குறித்தும் அவற்றினூடாக மக்கள் நேரடியாக பயனடைந்து வருகின்றமை குறித்தும் பிரதிநிதிகள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். அத்துடன் இதுவரை எட்டப்பட்டுள்ள அபிவிருத்தி அடைவுகள் மற்றும் இனி எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்து நேரடியாக கண்டறிந்து கொண்டதாகவும் இந்த களப்பயணத்தின் அனுபவங்கள் தமது தலைமையகத்துக்கு திரும்பியதும் இந்த பகுதிக்கான புதிய திட்டங்களை மதிப்பிடுவதற்கும் அங்கீகரிப்பதற்கும் பெரிதும் உதவும் என்றும் சுட்டிக்காட்டினர். இதன்போது நெடுந்தீவு மக்களின் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் ஆளுநர் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். நெடுந்தீவுக்கு வேறு எந்த வகையிலும் குடிநீர் விநியோகத்தை வழங்க முடியாத நிலையில் கடல் நீரை சுத்திகரித்து நன்னீராக்கி வழங்கும் செயல்பாடே ஒரே தீர்வாக அமைவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் அங்கு ஏற்கனவே இயங்கி வரும் கடல் நீரை நன்னீராக்கும் எதிர்ச்சபூடு பரவல் சுத்திகரிப்பு நிலையத்தினூடாக மக்களின் முழுமையான தேவைகளை ஈடு செய்ய முடியவில்லை என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அங்கு புதிதாக மற்றும் ஒரு எதிர்ச்சபூடு பரவல் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து தருமாறும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஐக்கிய ராஜ்யத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று லண்டனில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பாரத்தின் வேலை நாளாக இருந்த போதிலும் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் சர்வதேச நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க தற்போதைய அரசாங்கத்தினால் முடித்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் ஹரணி, இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் தற்போது மீண்டும் திருப்ப முடியாத வகையில் சாதகமான மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு கூடியிருந்த மக்களிடம் தெரிவித்தார். அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவதுடன் பொருளாதார அபிவிருத்தியின் பயன்கள் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக சென்றடையும் வகையிலான ஒரு ஆட்சி தற்போது நாட்டில் உருவாக்கியுள்ளதாக நிகழ்வில் உரையாற்றிய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய அரசியல் கூட்டங்கள் போன்றன்றி அங்கு வருகை தந்திருந்த இலங்கையர்கள் பிரதமர் மற்றும் அமைச்சரிடம் நேரடியாக கேள்விகளை எழுப்பவும் கருத்துக்களை தெரிவிக்கவும் திறந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் ஏற்பாடுகள் குறித்து கருத்து தெரிவித்த ஏற்பாட்டுக் குழுவினர் இரவு உணவு உட்பட அனைத்து செலவுகளும் பங்கேற்றவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டதோடு பொதுமக்களின் பணத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தி இத்தகைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய பழகிய எதிர்க்கட்சித் தரப்பினர் இத்தகைய வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய செயல்பாடுகளை கண்டு குழப்பமடைவது ஆச்சரியத்திற்குரிய ஒன்றல்ல என்றும் தெரிவித்தனர். பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் நிமல் சேனாதில் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.